Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Very good evening and warm welcome to every members present here. Let me first appreciate Ravi ஒரு fantastic-ஆன ஒரு சைபா இருக்கு. என்ன பத்தி பேச சொன்னாலே நபி பிரதருடைய சக்சஸ் ஸ்டோரியில பேசுற டைட்டில். ஃபர்ஸ்ட் எனக்கு சக்சஸ் இல்ல, ரெண்டாவது ஸ்டோரி இல்ல. மூணாவது நான் வந்து ஒரு பிளேசர் முக்கிய பிகிலுங்கிற மாதிரி பிளேசர் முக்கிய பிளேசர் இல்லை. நான் வந்து சரி அப்படி போயிடலான்னு பார்த்தேன். சரி பேசிட்டு போங்க அப்படின்னு அதனால ஒரு ரெண்டு வார்த்தை என்ன பத்தி சொல்றோம்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் சேர் ஆஃப் எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 28 வருஷமா வந்து ஒரு 50,000-60,000 மாணவர்கள் வந்து நம்ம குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்தியாவிலேயே சரி பல நாட்டிலேயே இருக்காங்க. சக்சஸ் ஸ்டோரி சொல்லும்போது என்னோட எங்க ஃபாதர் பாப்பா வந்து திருநெல்வேலியில இருந்து ஒரு 100 ரூபாய் திருச்சிக்கு வந்தாங்க. வந்துட்டு இங்க நம்ம ராஃபி பிரதர் சொன்னாங்க, நிறைய அவங்க ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் பல விதமான கஷ்டங்களை பட்டுதான் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நான் நிறைய டூரிசம் பார்க்கும் போதுல எல்லாமே எனக்கு மாதிரியான ஒரு ஃபீல் அது ஒரு டைம் எடுக்க விருப்பப்படல. அந்த மாதிரி சிறுக சிறுக வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏற்கால 12,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1,800 பேராசிரியர்கள் வேலை செய்யறாங்க. இது ஷார்ட்டா நான் அதை முடிச்சுக்கிறேன். ஆனா இதுல வந்து நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த யூஎஃப் உடைய பங்கு தான் நான் மெயினா சொல்றேன். அது நான் காலேஜை பத்தி பெருசா சொன்னா கூட என்னுடைய பிரதரை பத்தி சொன்னாங்க, டாக்டர் மாலு. இது ட்ரீம் டிஜிட்டல். அது ஏன் அப்படி சொல்றாங்க நம்ம கேட்டீங்கன்னா, யூஎஃபோட சக்சஸ் ஸ்டோரி அதை நம்ம பார்க்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேல யூஎஃப்ல வந்து போறோம்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். டைரக்டராகவும் இருக்கேன். அதுல இப்போ ஒரு சின்ன ஒரு டேபிள் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய பவுண்டர் ஜனாங்கிற பத்தி பேசும்போது அவருக்கு யூஎஃப் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த போறோம்ல நம்ம ஒரு டைரக்டரோட பார்த்து பேசும்போது அவர் பேசுறாரு, அவர் முடிச்சு போடுங்க. அப்புறம் நம்ம இப்போ ரஃபிக் போயிருக்காங்க. ரஃபிக் என்ன ரஃபிக் கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. பேசும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரும் யூஎஃப்ல முடிச்சு போடுங்க. ஸோ அவருடைய இன்டென்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சாதனையாளர்கள்லாம் வந்து யூஎஃப்ல வரணும். அதன் மூலமா வந்து இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஒரு பிரிட்ஜா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். இப்ப சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி யூஎஃப்ல நீங்க ஒரு 50 லட்சம் பணம் அந்த மாதிரி இல்ல. ஆனால் யூஎஸ் மூலமா 50 கோடி ரூபாய் ஒரு லோன் வேணும்னாலும் அவங்க யாரும் பேர் சொல்றாங்க இருக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம $1.5 பில்லியன் ஒரு கம்பெனி உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, because of the Almighty and next is New Year. நான் வந்து கடந்த ஒரு 25-24 வருஷமா எனக்கு காலேஜ் இருக்குன்னா அந்த டைமுக்கு போறது, நல்லா அந்த டைம் சாப்பிடுறது வர்றது இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு நான் ஆபத்துடைய பார்த்தலோ என் தூக்கத்தை பூரா கெடுத்தேன். அதான் சொல்றேன், தூக்கத்தை பூரா கெடுத்து இன்னைக்கு எதுக்கு அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்து வந்து ஏதாவது பண்ணணும் எல்லாரையுமே வந்து அந்த ஒரு புஷ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இவர் உண்மையில இந்த தூக்கத்தை கெடுத்த ஒரே நபர் ஆபத்துவாரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வந்து ஒரு அளவு நான் காலேஜ் ரன் பண்ணியிருந்தா கூட நீ ஒரு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன்னு சொல்லி நான் வந்து ஒரு 8 வருஷமா அதை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 500 கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஆனா நான் வந்து இன்னைக்கு ஒரு 500 கம்பெனி அதுக்கு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்து நாங்க ப்ரொவைட். அதுல வந்து you name the big companies like Indigo Airlines, Air India Express, Titan, Metro Pan India வந்து we are offering the health and wellness. நம்ம ஸ்டார்ட் பண்ணது இன்னும் ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து அந்த பெரிய ப்ராடக்டா வந்து Pan India நம்ம ஆஃபர் பண்றோம். இது இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்லாம் இன்ஷாஅல்லாஹ் very soon we will launch the Saudi and Qatar, Singapore அந்த மாதிரி பிளான் பண்ணி. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த யூஎஃப் உடைய ட்ரேட் சமிட் நாங்க ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாதீங்க. கண்டிப்பா ப்ரொமோட் பண்ணணும் தான். ஆனா நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்ன பத்தியா 10,000 ரூபாய் வந்து ஒரு
ஒண்ணுமே இல்லை. நீ கொடுக்குற இந்த பேங்கோ குடிசோ அது இல்ல, நெட்வொர்க். இப்ப நான் பார்த்தேன் எல்லாரும் நீங்க வந்து இருக்கக்கூடியவங்க நெட்வொர்க். இதை வந்து எனக்கு ஒரு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து ஜக்கார்த்தா WIEF UEF இருக்கோ அந்த மாதிரி வேர்ல்ட் இஸ்லாமிக் எக்கனாமிக் ஃபோரம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 52 நாடுகள் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய பிசினஸ் சக்சஸ் ஆஃப் பிசினஸ் பீப்புள் இந்த ட்ரேட் சமிட் மாதிரி அங்க 3 நாள் நடந்தது. அதுக்கு நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால போனோம். நாலு UEF உடைய டைரக்டர்ஸ் ஒரு 7 நீங்க வந்தீங்க, 7-8 பேர் வந்தோம். நம்ம ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு டேபிள்ல போய் சாப்பிட போறோம். நம்ம சாப்பிட வந்தீங்க, அவர் வருவாரு, எங்களுக்கு டீச்சர் மாதிரி. நம்ம சாப்பிட வந்தோம். இது நெட்வொர்க்கிங் செஷன். ஒரே டேபிள்ல நம்ம உட்காரக்கூடாது. நீங்க பல ஆட்களோட போய் பழகணும். அது ஐஸ் பிரேக் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா யாரு இந்த போரம்ல வராங்க? யுனைடெட் எக்கனாமிக் போரம்ல யாரு வராங்க? இந்த ஜஹாங்கீர் மாதிரி இருக்கக்கூடிய பல ஜஹாங்கீர்ஸ் வராங்க. அதுதான் ஃபேக்ட். ஆனா நமக்கு தெரியாது. நான் அறிமுகப்படுத்தா எனக்கு தெரியுமா? அப்ப எனக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வரணும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு லெவல்ல ஒரு ஃபோரம் எலைட்டா இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்ல, பிசினஸ் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பீப்புள் அவங்களோட நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா வந்து யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம். நோ டவுட் இன் தட். அதனால நான் நீங்க வாங்க வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இந்த டிக்கெட்லாம் சேல் பண்ணணும் அந்த இன்டென்ஷன்லாம் கிடையாது. யார் வரணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து எனக்கு இந்த தாட்ஸ் இருக்கு, ஐடியா இருக்குது, எனக்கு யாராவது ஒரு மேட்ச் மேக்கிங் மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் கிடைப்பாங்கிற இன்டென்ஷன்ல இருந்தா தவறக்கூடாது. யாரு வர வேண்டாம்னு சொல்றேன்னா நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். என் விஷயம் யாருக்கு போகணும் தெரிய வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னு சத்தியம் வரவும் வேண்டாம். நல்லா கொஞ்சம் பேசுறது நீங்க கொடுக்கக்கூடிய பணம் பேசு. ஆனால் யார் வரணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியணும் சமுதாயத்துல யார் யாரா இருக்கிறாங்க, தமிழகத்துல வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பிசினஸ் பீப்புள் யாரு, யாராவது வெளிநாட்டுல வராங்க அவங்க யாரும். எனக்கு இன்னைக்கு வந்து நான் எம்ஏ காலேஜ் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு நடத்தினா கூட மேபி நான் UEF வரதுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை சொல்ல வரேன் பை தி கிரேஸ் ஆஃப் தி ஆல்மைட்டி. ஆனா யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம் வந்த பிறகு 100% நான் சொல்றேன் the level of connect has increased. ஏன்னா எந்த செக்டர் வளர்ந்துருக்கு, எனர்ஜி, லெதர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் எல்லாம் நீங்க பார்க்கறதுலாம் பாத்தீங்கன்னா the top business people will be coming. சோ அதனால நமக்கு அதாவது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்க இருக்க நான் சொல்றேன், அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுல மட்டுமோ இல்லை சென்னையில இருக்கிறவங்க மட்டுமோ இதுல வருது. The people, the delegates are coming from all over the world. சவுதியில இருந்து வராங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சா வராங்க இல்லையா? அவங்க எப்போ வராங்க? நீங்க அங்க இல்லையா போறோம், ஏன் வராங்க கேட்டா ஓகே இந்த யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் மேட்ச் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு நாளை பேசுவோம் சொன்னேன், பட்டன்ஸ் ஒரு நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, ஒரு 20 ஷாப் வச்சிருக்காரு. அவருடைய ஐடியா வந்து ஒரு 100 இது போடணும், ஸ்டோர்ஸ் போடணும். That is somebody to support. எல்லாரும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? See for example, Twin Health இருக்கு. Twin Health எங்கெல்லாம் இருக்கு இன்னைக்கு? இந்தியால இருக்கு சக்சஸ்ஃபுல், யுஎஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நான் ஒரு Twin Health சொன்னா I wanted to start in Singapore or Saudi. So I put a pavilion there. அதனால சொல்ல போறேன் Twin Health வந்து இந்த கண்ட்ரில எனக்கு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொன்னா of course வர Twin Health வருவாங்க. So இந்த ஒரு கனெக்ட் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கும். I'm very sure கிடைக்காது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ண வேண்டாம், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கனெக்ட் ஆகணும், கண்டினியூஸா கனெக்ட் ஆகணும். ட்ரெயினர்ஸ்க்கு மெம்பர் ஆகும் வாங்க. அது நான் வந்து ஆணித்தரமா சொல்ல முடியும். ட்ரெயினர்ஸ் மெம்பர் அப்படின்னா வார மீட்டிங்கா சரி, ஒரு மாசத்துக்கு ஒரு மீட்டிங்கா கிடையாது, 6 மாசத்துக்கு ஒரு மீட்டிங்கா கிடையாது. ஆனா யார் நீங்க எல்லாருக்கும் தெரிய வரும், யாரு நீங்க அப்படி எல்லாருக்கும் தெரிய வரும். அதுதான் கரெக்ட். So I want to tell you all the people present. நான் பார்த்தேன், என் காலேஜ்ல படிச்ச ஒரு பையன் அலுமினி என்ன வந்து பார்த்தாரு,
எனக்கு தெரியாது உண்மையிலே. இங்க மீட்டிங் வரப்பதான் தெரியும். அவர் ஒரு கால் கொடுத்தாரு, எனக்கு தெரியல பேர் இருக்கு. அருண் பிரதீப் இருக்கீங்களா? அருண் பிரதீப் போயிட்டாரு. அப்ப அவரு நீ சேர்ந்த நான் வந்து அந்த ஒரு 25-30 ஸ்டோர்ஸ் வச்சிருக்கேன். கோல்டு வந்து யார் வேணாலும் ஆன்லைன்ல மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம். Now I am going to expand for 100 stores. I am going to take it to Saudi Arabia, US வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவரா கொடுக்குறாரு. ஏன் வந்து எனக்கு சார் ஸ்டூடெண்ட் இல்லை சலுமி தான் ஏன் கேட்ட வந்து இப்போ இது வந்து எங்க நம்மளுடைய யூஎஃப் டீம் போது வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் பாய் இருக்காரு, நம்ம அப்துல் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கனெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, சவுதியில் ஒருத்தர் இருக்காரு, இல்லைன்னா யூஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட கனெக்ட் பண்ணலாம். போய் பாருங்க யூஎஸ் சலாவுக்கு இருக்கிறாரு சலாவு. ஸோ தட் கனெக்ட் யூ வில் கெட் இன் இந்தியா. ஸோ அந்த 3 நாள் நிகழ்ச்சியில முக்கியமா நெட்வொர்க் செஷன். இது பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால டீ டைம்ல ஒரு நெட்வொர்க் செஷன் நடந்தது. அப்புறம் கூப்பிடுறாங்க எல்லாரும் உட்காருங்க ஒருத்தர் உட்காருங்க. ஏன்னா நெட்வொர்க் வேணும்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது யுனைடெட் எக்கனாமிக் ஃபோரம் நடத்தக்கூடிய இந்த ட்ரேட் சமிட் உண்மை எப்படி சொல்ல முடியும்னா நம்ம எவ்வளவு தூரம் அதுல நெட்வொர்க் பண்றோம், நம்ம எப்படி நம்மளுடைய பிரதர்ஸோட சிஸ்டர்ஸோட பழகிக்கிறோம். That will give a game change for anybody who is really sick. Sir, நான் என்ன சொல்றேன், என்னுடைய பிரதர் சுரேஷ் பத்தி கூட சொன்னாரு. அப்ப he is a academician, a big academician. யாரு? என்னுடைய next brother, my own brother. He doesn't know about the corporate. But when the Jahangir இல்லையா, நம்ம ஒரு டேபிள்ல போட்டு நம்ம பேசும்போது ஜஹாங்கீர் வந்து எல்லாத்தோடய பேசும்போது அப்போ பாக்குறாரு, ஓகே this fellow is from IIT. அவர் வேற ஒரு கான்செப்ட்ல பேசிக்கிட்டா கூட he finds a wavelength. So 3 years, 4 years before that it started the connect. So now we say that it is a 1.5 billion. Speaking about Walmart, 2 billion sign பண்ணாங்க. எல்லாம் happened because of the Almighty and of course as I said only because of. So I want all our brothers to make use of the opportunity. அவ்வளவுதான். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு தாட்ஸ் இருக்கும். அதுக்கு உள்ளபடியா வந்து எந்த இடத்துக்கு நான் ஒரு ஹெல்த் கம்பெனிஸ்னா நான் வந்து ஒரு 50 crores இன்வெஸ்ட் பண்ண முடியும் சார். அது எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் வேணும். நான் இங்க என்ன செய்யணும்? What is the next? Then I have to the network or the investors. So this is a very right platform. So all our brothers and sisters, make use of the opportunity. நான் நிறைய நேரம் வந்து என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி சொல்ல சொன்னாரு. என் சக்சஸ் ஸ்டோரிலாம் வந்து சொல்றேன்னா டைம் ஆகும். ஆதி பேர் போயிட்டாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஷார்ட்டா சொல்ல முடியும். We started, my father came to Trichy from Tirunelveli with 100 rupees. BHL ஒரு எம்ப்ளாயா இருந்தாங்க. நான் வந்து சக்சஸ் சொல்ல போனா 6th ஒரு வாட்டி ஃபெயில் ஆகி போயிட்டேன், 7th ஒரு வாட்டி ஃபெயில் ஆகி போயிட்டேன். இதுதான் என்னுடைய சக்சஸ். எப்படி அது சக்சஸ் ஆச்சுன்னா நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருந்தேன். கிளாஸுக்கு வெளியே தான் நிற்பாங்க, வழி இல்லாம அப்பா நீ வெளியே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அல்லாவோட இது பாருங்க. அந்த தெரியல படிக்கிறோம். இன்னைக்கு நான் வந்து 10 இன்ஸ்டியூஷன் ரன் பண்றேன். இன்னொன்று சொல்றேன், நானு 10th வரைக்கும் நான் அப்படி இருந்தாங்க. 6th 7th ஃபெயில், பிறகு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஏதாவது பிசினஸ்ல பண்ணணுங்கிற ஒரு துடிப்பு தான் இருந்துச்சு எனக்கு. அந்த ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க ஃபாதர், தி பெஸ்ட் ஸ்கூல் சொல்லி. அடுத்த ஸ்கூலுக்கு நான் வந்து +1ல வந்து சேர்ந்த பிறகு ஐ ஸ்கோர்ட் கிளாஸ் செகண்ட். என்ன சொல்ல வரீங்கன்னா, every child is a genius. Every இறைவனோட படைப்பு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இதுக்கு முன்னால ரிட்டையர்ட் ஃபவுண்டர் பிரசிடென்ட் சொன்னா பாத்தீங்களா, every individual has a unique quality. Almighty Allah has blessed like that. நம்ம அதை புரிஞ்சுட்டு நம்ம அந்த அந்த யுனை உங்களுடைய இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று என்ன இருக்குதோ குவாலிட்டி எடுத்துட்டா absolutely you will become the fantastic. பெருசா நல்ல எய்ம் ஹை பெருசா நினைப்போம், பட் அட்லீஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு அனைச்சே விடுறோம். ஸ்டார்ட் நம்ம எப்படி இருக்கணும்? நான் வந்து தொந்தரா மாற்றார் மாதிரி ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்பதான் சார் நான் சக்சஸ் நான் நினைச்சிருக்கோம். அப்புறம் அது வேலை செய்யணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி have a high vision, high aim, but start with a simple first step. Then, inshallah, you put all the effort, you will become a fantastic, successful person. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.